வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, ஜேஎம்எஸ் சந்திரமொழி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். இருக்கீங்க சூப்பரிங்க. கடந்த எபிசோட்ல வந்து நிறைய லக்னங்கள் ரீதியாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் கன்னி லக்னம். ஸோ கன்னி லக்னம் சொல்லும்போது நிறைய வந்து இருக்கிற கேள்வி என்னன்னா, திருமண வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஒரு திருமண வாழ்க்கை பண்ணதுக்கப்புறம் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஏதோ சண்டை சச்சரவு வந்துடுது. ஸோ இதெல்லாம் எதனால இந்த கன்னிக்கு இயற்கையே அந்த மாதிரி ஒரு செட்டப் அங்கே இருக்கு. இயற்கையிலேயே ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்னு சொல்லலாம். கன்னிக்கு வந்து 7ஆம் வீடுங்கிறது திருமணஸ்தானம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த வீடு வந்து காலசக்கரத்துக்கு 12ஆ இருக்கு. அப்ப 12ங்கிறது 7 கனெக்ஷன் அப்படின்னாலே அங்க என்னன்னா அதிருப்தியான வாழ்க்கை, இழப்பு. அதே மாதிரி 12ன்னும் போது இப்போ அயன சயன போகஸ்தானம்னு சொல்றோம் 12ஆம் இடத்தை. ஸோ அதனால அந்த திருப்தி வராது. தாம்பத்திய சுக திருப்திங்கிறது இவங்களுக்கு 7 12ஆம் மாறுறதுனால பிரச்சனையா இருக்கு. அப்ப எல்லா கன்னி லக்னக்காரர்களுக்கும் அப்படி வந்து ஒரு 50% இங்க வந்து இது வந்து காலச்சக்கரத்துல விதைக்கப்பட்டிருக்கு. ஒரு சிலருக்கு அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா நடக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு திசாபுத்தி ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது 7ஆம் பாவ கிரகம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்கள் சொல்றது 7ஆம் பாவ புள்ளி. இப்ப கன்னி லக்னம்னா நமக்கு 9 புள்ளி இருக்கு. உத்திரம் 3 புள்ளி, அஸ்தம் 4 புள்ளி, அதே மாதிரி சித்திரை 2 புள்ளி. இதுல வந்து 7ஆம் பாவத்திலேயே அதே மாதிரி எடுத்தீங்கன்னா பூரட்டாதி குருவனுடைய புள்ளி, சனியினுடைய புள்ளி, புதனுடைய புள்ளி. இப்ப இப்படி பார்க்கும்போது 7ஆம் வீடே சனியினுடைய புள்ளியா வருது இல்லையா? அப்ப அந்த சனி எப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 பேருக்குமே எடுத்துக்கிட்டீங்கன்னா சனி வந்து அவ்வளவு நல்லவர் கிடையாது. அதே நேரத்துல சனி வந்து கன்னிக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்ப 6ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம் 7ல இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த வசீகரத்தன்மை இல்லாதது. ரெண்டாவது ப்ராப்ளம் வரும். என்னன்னா ஈர்ப்பு இருக்காது. வசீகரத்தன்மைங்கிறது இருந்தால் தான் தாம்பத்தியம் நல்லா இருக்கும். அந்த ஈர்ப்பு இருக்காது. காரணம் வந்து காலச்சக்கரமே இப்படி குறைபாடுகளை வச்சிருக்கு. இப்போ ஒருவேளை இவங்களுக்கு வந்து அந்த சனி நல்லா இருந்துட்டாரு அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அமைதியான போக்கான மனைவியாக தான் அமையும். இப்போ மந்தம்னு சொல்கிறோம்ல சனியை. அப்போ மந்தம்னா எப்படி இருக்கும்? அது பாட்டுக்கும் அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் இவருக்கு வந்து வசீகரத்தன்மையோட எதிர்பார்ப்புகள் இருக்கும். அப்போ அது வந்து மன அதிருப்தி ஆகிடும். அது பெண்ணானாலும் ஆணானாலும் இந்த அதிருப்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து திருமண முறிவுகள் அப்படிங்கும்போது நம்ம உபநட்சத்திரத்தை எடுத்து பார்க்கணும். இப்போ நம்ம ஜென்ரலாக எடுக்கிறது, இப்போ நானே லக்ன பொருத்தம் தான் பார்க்குறேன் திருமண விஷயத்தில். இப்போ கன்னி லக்னத்துக்கு தேவையான லக்னங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சிகம் எடுத்துக்கலாம், அதே மாதிரி மகரம் எடுத்துக்கலாம், ரிஷபம் எடுத்துக்கலாம், கடகம் எடுத்துக்கலாம். இந்த 4 லக்னங்கள் 100% நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டா கன்னி வந்து பூமி ராசி, அதே பூமி ராசி மகரமும் ரிஷபமும். அது போக இதுக்கு நட்பா இருக்கிற நீர் ராசிகள் யாருன்னா நமக்கு விருச்சிகமும் கடகமும். ஏன் நான் மீனத்தை எடுக்கல அப்படின்னா அந்த மீனம் வந்து 7ஆம் பொருத்தமா வந்துடும். எப்பவுமே நம்ம லக்னத்துக்கு 7ஆம் வீடை வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. சமசப்தம ராசி அப்படின்னு எடுக்கிற பாரம்பரியத்தில் எடுப்பாங்க. ஆனால் அது வந்து சமசப்தமமா என்னைக்குமே வராது. இப்போ நீங்கள் கன்னி லக்னத்தில் 10 டிகிரியில் பிறந்திருக்கீங்கன்னு வைங்க, அங்கே வந்து மீன லக்னத்தில் ஆப்போசிட் பார்ட்னர் வந்து 5 டிகிரியில் பிறந்தா அது எப்படி ஈக்குவல் ஆகும்? யாரோ ஒருத்தருக்கு அது விரயமாயிடும், 6-12 மாறிடும். அதனால அந்த கான்செப்ட்ல லக்ன பொருத்தம்ங்கிறது இப்படி பார்த்து பண்ணணும். பஞ்சபூத தத்துவத்தில் நட்பு பார்த்து பண்ணணும். ரெண்டாவது ஈகோ வந்துடுறதுக்கு காரணமா இருக்கு. இப்ப கன்னி லக்னக்காரர்களுக்கு மாமனார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விருச்சிக ராசி வரும். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 3ஆம் இடம் தான் மாமனார்னு வரும். அப்ப அந்த மாதிரி இப்ப இவங்களுக்கு 9ஆம் இடம் யாரு? ரிஷபம். அப்ப அதுக்கு அது சமசப்தமா வருது இல்லையா, 3 9. அந்த மாதிரி விருச்சிகத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது இவங்களுக்கு உறவுகள் பலப்படும். 2 வீட்டுக்கு இடையில பிரச்சனை வராது. இவங்களுக்கு 10ஆம் வீடு மாமியார்னு எடுத்துக்கலாம். இப்ப கன்னி லக்னத்துல ஒரு பொண்ணு பிறந்திருக்குன்னா 10ஆம் வீடு தான் மாமியார். ஏன்? 7ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீடு. அப்ப 10ஆம் வீடு மாமியார் அப்படின்னு பார்க்கும்போது
அது வந்து ஓரளவுக்கு இவங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கும் இவங்களுடைய கணவன் மனைவி 2 பேருக்கும் ஈக்குவலாக வேலை செய்யும். அப்ப இந்த மாதிரி லக்ன பொருத்தம் பார்க்கும்போது நமக்கு அப்படி அமையும். இப்ப இதே வந்து அஹ், வேற லக்னங்கள்ல எடுத்தீங்கன்னு வைங்க, இப்ப மேஷ லக்னம் எடுத்தா 8ஆம் மாறிடும், மிதுன லக்னம் எடுத்தா இந்த லக்னத்துக்கு 10ஆம் மாறிடும், சிம்ம லக்னத்துல யாரையாவது கல்யாணம் பண்ணா 12ஆம் மாறிடும். இதெல்லாம் இந்த 2 குடும்பத்துகளுக்குள்ள உறவே நீடிக்காது. ஒவ்வொரு 2 குடும்பத்துக்கும் உள்ள பகையாயிரும். அதனால என்ன ஆகும், பஞ்சாயத்து தான் நடக்கும். சூப்பர். அதனால பிரச்சனை என்பது கன்னி லக்னத்திற்கு பார்க்கும்போது நம்ம 2 லக்ன ரீதியாகவும் பார்க்கணும். ஒன்றுக்கு ஒன்று பஞ்சபூத தத்துவத்தில் நட்பா இருக்கான்னு பார்க்கணும். அதே நேரத்தில் உபநட்சத்திரம் அப்படிங்கிறது 7ஆம் பாவ உபநட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டு அது வந்து 5-11 தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். இப்ப 7ஆம் பாவ உபநட்சத்திரம் வந்து 5-11 தொடர்பு இருந்தா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். 6-12 தொடர்பு இருந்தா கண்டிப்பா டைவர்ஸ் ஆயிடும். 6-12. ஆமா, 7 வந்து 6ங்கிறது 7க்கு அது 12 இல்லையா, நம்மளுக்கு 12 இல்லையா, அதனால 2 பேரும் பிரியறத காட்டுது. 1-7 5-11னா காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். 1-7 6-12னா பிரிஞ்சிடும். நிறைய பேர் இந்த படிப்புக்காக வெளி மாநிலங்கள் இல்ல வந்து வெளியூர் அப்ராட் போறது, அதே மாதிரி தொழிலுக்கும் இந்த காலகட்டத்துல இவங்களுக்கு கன்னியில பிறந்தாலே காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடுற மாதிரி அவங்க ஓடியே தான் ஆகணும். ஏனென்றால் அது உபய லக்னம். அந்த மிதுனம், கன்னி, மீனம், தனுசு இது எல்லாமே பாருங்க கண்டிப்பா இடம் மாறிடுவாங்க, ஒரு இடத்துல இருக்க முடியாது. அதுல இந்த கன்னிங்கிறது என்ன ஆகுது, காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம். அதே மாதிரி இவங்களுக்கு தொழில் ஸ்தானம் 10 வந்து காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடம். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, மாறிட்டே இருப்பாங்க. 3 என்பது மாற்றத்தை குறிக்கிறது, 6 என்பது சர்வீஸை குறிக்கிறது, வேலையை குறிக்கிறது. இந்த வேலையை வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணால ஒரு வண்டியில சுத்துறது இந்த மாதிரி தான் வரும். ஆமா, மெயினா வந்து போஸ்டல், குரியர் சர்வீஸ், ஏஜென்சிஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி வந்துடும். ஏன்னா 10க்கும் 3க்கும் கனெக்டிவிட்டி. அந்த 3ங்கிறது வந்து தகவல் தொடர்பு. இப்ப அந்த காலத்துல வந்து மெசஞ்சர்னு சொல்லுவோம். இப்ப மெசேஜ்ங்கிற வார்த்தையே என்ன, செய்தி தானே. அது மாதிரி அந்த 3ஆம் இடமே வந்து காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடமே இவங்களுக்கு 10ஆம் இடமா வர்றதுனால இவங்க வந்து செய்திகளை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு வேலையில தான் இருக்கணும். இருந்தாங்கன்னா நல்லா வரும். அதே நேரத்துல நம்ம இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க முடியாது. 4, 7, 10 இது இப்படியே மாத்திக்கிட்டே இருக்கும். பட் கன்னி லக்னத்துல நிறைய சாதனைகள் பண்ணணும், நம்ம வந்து நல்லா இதா இருக்கணும்னா புதன் சார்ந்து இவங்க வந்து எடுத்துக்கிறது நல்லது. புதன் சார்ந்த விஷயத்த இவங்க வந்து எடுத்துக்கிட்டோம்னா, ஒன்று லாயர்ஸ், சட்டம் துறை, அதே மாதிரி வெளியுறவுத்துறை அல்லது ஆடிட்டிங் துறை, சினி ஃபீல்டில் எழுத்தாளர்கள், ஜோதிடர்கள், இதெல்லாம் வந்து கன்னிக்கு சூட்டபுளாகும். சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி தொழில்? சொந்த தொழில் பண்ணணும்னா இந்த மாதிரி ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூட்டர் தான் பண்ணணும். இப்போ வந்து டெக்ஸ்டைல எடுத்துக்கலாம். புதன்னா ஜவுளி கிரகம்னு அர்த்தம். சுக்கிரனும் ஜவுளி தான். சுக்கிரன் வந்து சில்கை குறிக்கிறது, புதன் ஜென்ரலாக டெக்ஸ்டைலை குறிக்கிறது. இப்போ அப்படி டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இவங்க போனாங்கன்னா மேனுஃபேக்சரிங்கோ ட்ரேடிங்கோ பண்ணக்கூடாது. காரணம் அங்கே 3 கனெக்ஷன் இருக்கு இல்லையா, காலச்சக்கரத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இவங்களை நிரந்தரமா ஒரு ஸ்தாபனமா பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்க டிசைனரா போகலாம். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இப்போ நிறைய வெரைட்டிஸ் வருது. என்னென்ன டிசைன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்தந்த டிசைன் எல்லாம் வடிவமைக்கக்கூடிய ஒரு நபராக போகணும். அதாவது ஃபேஷன் டிசைனர் அப்படிங்கிறது டெக்ஸ்டைலுக்கு பொருந்தும், கன்சல்டிங்ஸி பொருந்தும். இப்போ ஜோதிடம், லாயரு இதெல்லாமே கன்சல்டிங் தான், ஆடிட்டிங் இதெல்லாமே கன்சல்டிங் தான். ஸோ அப்படி தான் போகணுமா ஒழிய, இப்போ நீங்கள் சொந்தமாக பண்ணணும் அப்படின்னாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபேமஸ் கம்பெனி, டெக்ஸ்டைல் கம்பெனி இருக்குன்னா அந்த ப்ராடக்டை வந்து இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பண்ணிக்கலாம். அப்போ அதுதான் இவங்களுக்கு சூட் ஆகும். இப்போ அதுக்கு என்ன இருக்கணும், நீங்கள் சொல்கிற மாதிரி பணம் போட்டு பணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, ஒரு சிலருக்கு அது ஏன் நல்லா அமையும் அப்படின்னா, 2ஆம் இடத்துல வந்து ராகு இருக்காரு, 6ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் ராகு இருக்காரு. அந்த மாதிரி ராகு திசை நல்லபடியா 2-6-10 தொடர்புல உட்கார்ந்தவங்களுக்கு வேணா அந்த மாதிரி செட் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, அது கூட புதன் வீடுங்கிறதுனால ஐடி லைன்ல பெரிய ஆளா வருவாங்க. கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரீஸு,
இது மாதிரி இப்போ பிளம்பிங் ஒர்க்கு, பைப்பிங் ஒர்க்கு, பில்டிங் மெட்டீரியல்ஸு, இன்டீரியர் டிசைனிங் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுல பெரிய ஸ்தாபனமா வரும். இப்போ வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த காரியங்கள்லாம் இவங்களுக்கு அமையுமா? அமையும். ஆனா வந்து ஒரு ரொம்ப லேட்டா அமையும். இப்ப 4ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம். பூமி, வீடு, இவங்களுக்கு வந்து தனுசு ராசி. அப்ப அந்த தனுசு ராசியில யார் இருக்கா? சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு, கேதுனுடைய நட்சத்திரம் இருக்கு. மெயினா இவங்க தான் இது பண்றாங்க. அந்த மாதிரி சுக்கிரன் வந்து திசையில வந்து ஒத்துழைப்பு தரணும். சுக்கிரன் வந்து இவங்களுக்கு நல்லா இருந்து அந்த திசைகள் வந்து நமக்கு சாதகமா அமைஞ்சால் வந்து நல்லா இருக்கும். இப்ப 4ஆம் பாவ புள்ளிங்கிற சுக்கிரனே வந்து இவங்களுக்கு 4, 8, 12 மாறக்கூடிய அபாயம் இருக்கு. 8, 12 தொடர்புன்னா ஒரு பிரச்சனையை கொடுத்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அதுல பிரச்சனையை பண்ணி விட்டுரும். இப்ப 4ஆம் இடத்துல பூராடம் சுக்கிரன் நட்சத்திரம், 8ஆம் இடத்துல பரணி சுக்கிர நட்சத்திரம், 12ஆம் இடத்துல பூரம் சுக்கிர நட்சத்திரம். இப்ப இந்த 4, 8, 12ங்கிறது பாசிட்டிவா இல்லையே. அப்ப உபயராசியா வேற போயிடுது இல்லையா 4ஆம் இடம். அதனால இவங்களுக்கு வந்து திசைகள் பொறுத்து பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கம்பைண்டா வாங்கிக்கணும். 2 பேரும் சேர்ந்து வாங்கிட்டேன்னா நல்லா இருக்கும். அதே நேரத்துல இப்ப சுக்கிரன் வந்து சுக்கிரன் நட்சத்திரத்திலே இருக்குன்னு வைங்க, பெரிய பங்களா டைப் வீடு எல்லாம் மிஞ்சிடும். அந்த வீடு வந்து காலத்துக்கும் அழியாது. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா ஆடம்பரத்துக்காக அதிகமா செலவு செஞ்சுட்டு அவஸ்தைப்படுவாங்க. அந்த 8, 12 இந்த மாதிரி அவங்களுக்கு வேலை செய்யும். ஆனா சுக்கிரனுடைய தன்மை என்ன? பெரிய லெவல்ல பங்களாவா கொடுக்கணும். அந்த இதுல நல்லா இருக்கும். இந்த சுக்கிரன் ராகு சம்மந்தப்பட்டுன்னா நிறைய வீடுகள் வச்சிருப்பாங்க, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நிறைய இடத்துல இவங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகமும் கொடுக்கும். எந்த லக்னமுமே வீட்டுக்கு எதிரானது கிடையாதுங்க. எல்லா லக்னத்துல பிறந்தவரும் கண்டிப்பா சொந்த வீடுங்கிறது வச்சிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட திசையில வாங்குவாங்க, பயன்படுத்துவாங்க. பட் என்னன்னா ஊர் விட்டு ஊர் மாறுறோம். இப்ப சொந்த ஊர்ல வீடு கட்டல, வெளியூர் வந்து வீடு கட்டுறோம், அப்படின்ற அமைப்பு கன்னி லக்னம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, சூப்பரா சொன்னீங்க. அடுத்தடுத்த லக்னத்துல பார்க்கலாங்க ஐயா. நேரங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிநதி பிரபாகரன். நன்றி, வணக்கம்.